அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சேஎன் வைகரையில் டே 13க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஒரு வேலையை 18 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார். சரிங்களா? அப்போ பி எத்தனை நாள்ல வேலை முடிப்பாங்கன்னா இவங்க 18 நாள்னா இவங்கள பாதி. அப்போ 18/2 ஆன்சர் 9. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, இருவரும் சேர்ந்து ஒரு நாள்ல முடிக்கும் வேலையின் அளவு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கேட்டிருந்தாங்க, எப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர், எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர் அப்படின்னு தான் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? இவங்க ஒரு நாள்ல எவ்வளவு வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வேற ஒண்ணும் இல்லை, எப்பவும் போலயே செய்யுங்க. எப்பவும் போல செய்யணும் என்ன பண்ணுவோம், மேல ரெண்டையும் பெருக்குவோம், கீழே ரெண்டையும் கூட்டி எழுதுவோம். அப்ப மேல பெருக்கினா என்ன வரும், 18 × 9, கீழே கூட்டினீங்கன்னா 27. ஒரு 9 9, இங்க 3, ஒரு 3 3, இங்க 6. சரிங்களா? அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 6 நாள்னு வரும். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 6 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க, முழு வேலையும் முடிச்சிருவாங்க. ஆனா நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள்ல எவ்வளவு வேலை. அப்ப இதுக்கு தலைகீழா எடுத்துருங்க. a plus b யோட ஒரு நாள் வேலை வந்து என்னவா இருக்கும்னா 1/6, 6ல ஒரு பங்கு. அப்ப ஆன்சர் வந்து 1/6. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இல்ல கடைசி லைன்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் சம். உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனசெவகம் உருவாக்கப்படுகிறது. ஆல்ரெடி இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, கனசதுரம் வந்து இப்ப என் கையில இருக்கு, அதோட அளவு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். இத என்ன பண்றேன் அப்படின்னா சேஞ்ச் பண்றேன், இன்னொரு ஷேப்பா சேஞ்ச் பண்றேன். என்ன ஷேப் அப்படின்னா கன செவ்வகமா நான் சேஞ்ச் பண்றேன். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், இதோட கன அளவும் இதோட கன அளவும் எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அப்போ கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு கனசெவ்வகத்தின் கன அளவு. கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். கனசெவ்வகத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதனை 10 சென்டிமீட்டர் நீளம், 18 சென்டிமீட்டர், எல் வந்து 18, பி வந்து 16. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா ஹச் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன, ஏ கியூபு. கனசெவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். சரிங்களா? அப்போ ஏ இருக்கிறதுல 12 கியூப். அப்போ 12 × 12 × 12. எனக்கு ஹச் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ பெருக்கல் ஈக்குவல் டு இந்த பக்கம் தான் வகுத்தல்ல வரும். 18 × 16 ஈக்குவல் டு ஹச். 3 18, 2 12, 1 இங்க 8, 1 இங்க 4, 1 இங்க 2, 1 இங்க 6. அப்போ ஹச் வந்து என்ன வரும்னா 6 சென்டிமீட்டர்னு வரும். கனசெவ்வகத்தின் உயரம் வந்து என்ன வரும்னா 6 சென்டிமீட்டர். ஏ ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். சரிங்களா? 9th ஸ்டாண்டர்ட்ல இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்கறாங்க நமக்கு. சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் கூட்டு வட்டியில சொல்றாங்க. சரிங்களா? 20% ஆண்டு வட்டியில். அப்போ ஆர் வந்து என்ன அப்படின்னா 20%. இந்த 20% அப்படிங்கிறது ஆண்டுக்கு எவ்வளவு டெபாசிட் பண்றோம், அசல் வந்து 16,000, எண் வந்து 9 மாதம். கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில். சரிங்களா? கொடுத்துருக்கிறது வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, ஆனா எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா காலாண்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 4 காலாண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதை 4ஆல டிவைட் பண்ணணும். அப்போ ஆர் வந்து 5%. அதே நேரத்துல இதுல எத்தனை காலாண்டா இருக்கு, 3 3 3 3 காலாண்டு இருக்கு. கொடுத்துருக்கிறது வந்து எண் வந்து 9 மாதம்,
இதை 3 காலாண்டா பிரிக்கலாம். அப்ப n ஈக்குவல் டு 3 மாடல் 3 3 1 3 ஸ்டெப் இருக்கணும் சரிங்களா. அப்போ 16,000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0க்கு 2 0 0 15 75 16 80 800ன்னு வரும். அடுத்து 800க்கு திருப்பி 5% என்ன வருதுன்னு பாருங்க. 8 40. அடுத்து 40க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 1 1 1 இங்க 2 1 2 2. அப்ப இது எதால பெருக்கணும்? 3ஆல, இத 3ஆல, இத 1ஆல. 3 8 24 2400 3 12 120 இங்க ஒரு 2 சரிங்களா. அப்ப 2 2 5 2 25 22 சரிங்களா. அப்போ எனக்கு வட்டி எவ்வளவு வருதுன்னா 25 22. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். ரொம்ப சிம்பிளான சம், எல்லாமே ஜீரோவா இருக்கிறதுனால ஈஸியா கேன்சல் ஆயிருது சரிங்களா. அடுத்து 4வது சம். அசல் 10,000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 2,000 வட்டியை பெற்று தரும்? அப்போ எனக்கு எஸ்ஐ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,000. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். அதுக்கு வட்டி வீதம் எவ்வளவு தராங்க? 10%. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்கன்னா எத்தனை வருஷம் வந்து நான் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா. ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. அப்போ 2,000 இன்ட்டு 100 பை ஒரு 10,000 இன்ட்டு 10 ஈக்குவல் டு n. 1 0 1 0 1 0 1 0 1 2 3 1 2 3. அப்போ n வந்து 2ன்னு வரும் சரிங்களா. 2 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா 10,000க்கு 2,000 ரூபாய் எனக்கு வட்டியா தரும். அடுத்து 5வது சம். திருப்பி விகிதம் வச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாடல் சம்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். என்ன பேசுறாங்க? 2 உருளையை பத்தி பேசுறாங்க, அதன் ஆரங்களின் விகிதம். அப்போ R1 R2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2. அடுத்து அவற்றின் உயரங்களின் விகிதம் H1 H2 வந்து என்ன அப்படின்னா 5:3 எனில் அவற்றின் வளைபரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உருளையின் வளைபரப்பு 1 உருளையின் வளைபரப்பு 2 ஈக்குவல் டு உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா 2π RH வரும் சரிங்களா. அப்போ இங்க எனக்கு என்ன வரும்னா 2π R1 H1 2π R2 H2. பொதுவா உள்ளதை கேன்சல் பண்ணிருங்க. இந்த 2π கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு கடைசியா என்ன வந்திருக்குன்னா R1 H1 இத R2 H2 இந்த மாதிரி எழுதிக்கிறேன் சரிங்களா. அப்ப இந்த R1 பை R2க்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம்னா 3/2 இன்ட்டு H1 பை H2க்கு பதிலாக என்ன போட்டுடலாம்னா 5/3. இது எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப ஆன்சரு 5/2. ஆல்ரெடி நமக்கு தெரியும் A:B இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா A/Bன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அந்த லாஜிக்கு தான் இங்க நான் அப்ளை பண்றேன். அப்ப எனக்கு ஆன்சர் வந்து 5/2. அப்போ 5:2. வளைபரப்புகளின் விகிதம் வந்து என்ன அப்படின்னா 5:2ன்னு வரும் சரிங்களா. அடுத்த 6வது சம். இந்த சம் வந்து பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்காங்க, அவற்றின் மீப்போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. x² அதிகமா போனாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ போட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. இங்கேயும் அதே தான் பார்க்க போறோம். இப்போ ஆப்ஷனை கொஞ்சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எனக்கு சேமா இருக்கு கரெக்டா. இது எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு சரிங்களா. அப்போ வேலை கொஞ்சம் ஈஸியா முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 1 போடுங்க. 1 போட்டா என்ன வரும்? 1 + 3 + 5 + 26 + 56. ஏன்னா 1 தான் போட போறோம். 1 பவர்ல எத்தனை போட்டாலும் ஆன்சர் எனக்கு 1ன்னு தான் வரும். 1 × anythingனாலும் ஆன்சர் 1 அந்த நம்பர் தான், சேம் நம்பர் தான் வரும் சரிங்களா. அப்போ இங்க 1³ 1 1 × 3 3ன்னு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வரும்? இங்க 4 9 35 91ன்னு வரும். அடுத்ததுல போடுங்களேன். இந்த இதுதான் இங்க இருக்கு சரிங்களா. அப்போ 1 + 2 - 4 - 1 + 28.
இந்த -1 +1 அடியாயிரும். 2 - 4 வந்து என்ன வரும்னா -2ன்னு வரும். 28 - 2 26. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதே நேரத்துல இதுக்கு ஆன்சர் 26, இதுக்கு ஆன்சர் 26, இதுக்கு ஆன்சர் 26, இதுக்கு ஆன்சர் 26. ஏன்னா இங்க இருக்கிறது தான் அப்படியே எனக்கு இங்க இருக்கு. இது எல்லாத்துக்குமே எனக்கு 26 தான் வரும். சரிங்களா? இப்ப எல்சிஎம் பாருங்களேன். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 91 26. 13 வாய்ப்பாடு போடுங்க. இங்க 7, இங்க 2. இதுக்கப்புறம் எதுவும் பொதுவா போகாது. அப்ப என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா எல்லாத்தையும் பெருக்கிறது தான். 13 × 7 × 2. சரிங்களா? 13 2 26 × 7. 6 7 42, மிச்சம் 4, 7 14, 18, 182. எல்சிஎம் வந்து என்ன வருதுன்னா 182. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எல்லா இடத்துலயும் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எந்த இதுக்கு ஆன்சர் 182 வருதுன்னு பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரணும்? 1 2 8 10 11. 11 × 26 என்ன வரும் அப்படின்னா 2 6. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 286. அப்ப இது வராது. அடுத்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 + 2 - 8. 3 - 8னா ஆன்சரு -5. நெகட்டிவ்ல வரும். அப்ப இதுவும் வராது. அடுத்து இந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 - 2 + 8 -1 இங்க 7ன்னு வரும். 26 7. இங்க நம்ம 26 7 தான் பெருக்கி இருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரலாம். இதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. 1 - 2 - 8. ஆன்சர் வந்து -9. நெகட்டிவ்ல வரும். அப்போ இதுவும் வராது. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? என்ன பண்றோம் அப்படின்னா 2 பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 2 பல்லுறுப்புக்கோவையில 2வது பல்லுறுப்புக்கோவை வந்து எனக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. சரிங்களா? அது நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. எக்ஸுக்கு பதிலா 1 போடுறேன். 1 பவர்ல என்ன இருந்தாலும் எனக்கு ஆன்சர் 1ன்னு தான் வரும். அதே நேரத்துல 1 × anything அந்த நம்பர் தான் எனக்கு வரும். சரிங்களா? அந்த லாஜிக்ல போடும் போது முதலுக்கு 91 வந்துச்சு, ரெண்டாவதுக்கு 26. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா 182. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷனுக்கு 182 வருதுன்னு பாருங்க. 182 வருது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது எனக்கு இங்க இருக்கு. ரெண்டாவதுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா 26. அப்போ எனக்கு இன்னும் 7 மட்டும் கிடைச்சா போதும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எதுக்கு 7 வருதுன்னு பாருங்க. முதலுக்கு வராது, ரெண்டாவதுக்கு வராது, மூணாவதுக்கு மட்டும் எனக்கு 7 வரும். சரிங்களா? அப்ப சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? அடுத்து 7வது சம். சார் பகாயன்கள். கொஞ்சம் 2 நம்பரா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுல எது சார் பகாயன்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சார் பகாயன்கள்னா வேற ஒன்றும் இல்லை. 2 நம்பருக்கு ஹசிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரும். சரிங்களா? இதுவே நமக்கு ஒரு குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இரு எண்கள் சார்பகா எண்கள் எனில் அவற்றின் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆன்சரு 1. அதே மாதிரி இரு எண்களின் மீப்போவா 1 எனில் அந்த 2 எண்ணை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த 2 எண் வந்து என்ன அப்படின்னா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இதுக்கு 2க்கும் பொதுவா என்ன வாய்ப்பாடு போகும்? 2ஆம் வாய்ப்பாடு போகும். இங்க 2க்கும் பொதுவா எதுவுமே இல்லை. அப்ப ஆன்சரு 1. அப்ப இது வந்து எனக்கு சார்பகா எண்கள். 2க்கு ஹசிஎஃப் 1. இது ரெண்டையும் பொதுவா எது வகுக்கும்? 7 வகுக்கும். இது ரெண்டையும் பொதுவா என்ன வகுக்கும்? 23 வந்து எனக்கு வகுக்கும். 23 ஒரு 4ஆல பெருக்குனீங்கன்னா 92 எனக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். தேயிலின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறாங்க, கடைசி முடிக்கிறது குறைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா R/100 + R × 100%. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் குறைச்சிட்டு ரெண்டாவது அதிகரிக்க அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா R/100 அதிகரிச்சா பிளஸ், குறைச்சா மைனஸ் × 100%. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே தான். அதிகரிச்சா பிளஸ், குறைச்சா மைனஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை வந்திருக்கு? அதிகரிக்கன்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலால 6 இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 20% போடணும். அப்ப 20% போடுங்களேன்.
20/100 + 20 120 இன்ட்டு 100. ஒரு 0 1 இங்க 6 3 இங்க 50. அப்ப ஆன்சரு 50/3%. நமக்கு கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. 50/3 1 3 3 மிச்சம் 2 0 6 3 18 மிச்சம் 2. அப்ப ஆன்சரு 16 2/3% வரும். ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த சம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த அகிலா சம். சரிங்களா? அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றுள்ளாள். அப்போ எக்ஸாம் எவ்வளவுக்கு நடந்திருக்கும்? நமக்கு 100% நடந்திருக்கும். அதுல ஒரு 80% அவங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவள் பெற்றது 576. அப்போ 80% தான் என்ன அப்படின்னா 576. கொஸ்டின் வந்து என்ன கேட்கறாங்க? மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. 100% வந்து என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பெர்சன்டேஜ் அதிகரிச்சா மார்க்கும் அதிகரிக்கும். அப்ப இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/80 இன்ட்டு 576. ஒரு 0 1 8 56 மிச்சம் 1 2. சரிங்களா? 2 16. அப்ப ஆன்சரு 720. அப்போ மொத்த மார்க் வந்து என்ன அப்படின்னா 720 வரும். சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின். கோடிங் டீகோடிங்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம்மு. என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆல்பபெட்டோட பொசிஷன் மட்டும் அப்படி எழுதுறாங்க. இசட்டோட பொசிஷன் வந்து என்ன அப்படின்னா 26, ஈயோட பொசிஷன் 5, பி 2, ஆர் 18, ஏ வந்து 1. அதே மாதிரி கோப்ரா. சரிங்களா? அப்ப என்ன வரும்னா 3 2 18 1 3 21 81. கடைசி 4 டிஜிட் வந்து 21 81. இது மட்டும் வராது. சரிங்களா? இப்போ ஓவோட பொசிஷன் மட்டும் பார்க்கணும். ஓவோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ. 4 8 12 15. சரிங்களா? அப்போ நடுவில் 15ன்னு வரணும். பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து விடுபட்ட எண்ணை கண்டறிக. சரிங்களா? இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்குங்க. 4 28. அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. 28 - 1 என்ன வரும்னா 27. அதே மாதிரி இங்க 5 × 8 8 40. அதுல இருந்து மேல உள்ளதை மைனஸ் பண்ணுங்க. 40 - 2 ஆன்சரு 38. அதை இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. 9 54. 54ல இருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணுங்க. ஆன்சரு 51. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 12வது சம். இரு எண்களின் மீச்சியமா 84. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 84. இவ்விரு எண்களின் விகிதம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:4. எனில் அந்த இரு எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அந்த இரு எண் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் பை முதல் விகிதம் எல்சிஎம் பை இரண்டாம் விகிதம். சரிங்களா? எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 84 பை முதல் விகிதம் வந்து 3. அடுத்து 84/4. அப்ப ஆன்சர் வந்து 6 மிச்சம் ஒரு 2 24னா 8 24. இங்க 2 1. அப்ப கொடுத்துருக்கிற 2 நம்பர் வந்து என்ன அப்படின்னா 28 21. டி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? இப்போ இது ஹச்சிஎஃப்பும் விகிதமும் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண் கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வகுத்தோமா இங்க பெருக்கணும். ஹச்சிஎஃப் இன்ட்டு முதல் விகிதம் ரெண்டாவது நம்பர் கண்டுபிடிக்க ஹச்சிஎஃப் இன்ட்டு ரெண்டாம் விகிதம். சரிங்களா? இதான் ஃபார்முலா. மீச்சியமாவும் விகிதமும் கொடுத்து கொடுக்கப்பட்ட எண் கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா. மீப்போவாவும் விகிதமும் கொடுத்துட்டு கொடுக்கப்பட்ட எண் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து
இது வந்து ஒரு தடவை குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள சம். என்ன சொல்றாங்க? கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உன் பிறந்த நாள் எப்போது நீ கொண்டாடினாய் என கேட்டாள். அதற்கு வாணி இன்று திங்கட்கிழமை. அப்போ இன்னைக்கு வந்து என்ன கிழமை அப்படின்னா திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் ஒரு 75 நாளைக்கு முன்னாடி கொண்டாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்பா அவனோட பிறந்தநாள் வந்து என்னைக்கு எந்த கிழமை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? கொஞ்சம் சிம்பிளான சமுதாயம், ரொம்பவே சிம்பிளான சமுதாயம். 75 ஒரு 7ஆல டிவைட் பண்ணுங்க. 5 70 மிச்சம் 5. சரிங்களா? அப்போ ஒரு 10 வாரம் வந்து நம்ம பின்னாடி போவோம். பின்னாடி போனாலும் அந்த கிழமை வந்து எனக்கு என்ன கிழமையா இருக்கும்னா திங்கக்கிழமையா தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா ஒரு 10 வாரம் தள்ளி போறேன். இப்ப மீதி என் கையில எத்தனை நாள் இருக்கு? ஒரு 5 நாள் இருக்கு. அப்போ ஒரு 5 நாளை கழிங்க. ஞாயிறு, சனி, வெள்ளி, வியாழன், புதன். அப்போ 5ஆவது நாள் என்ன நாளா இருக்கும்னா புதன்கிழமை இருக்கும். அப்போ அவங்க என்னைக்கு பிறந்தநாளை கொண்டாடிக்கிறாங்கன்னா புதன்கிழமை கொண்டாடி இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான சம்மதம். அடுத்து C4X F9 U I 16 6. அப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு 4 ஸ்கொயரு. அப்போ அடுத்து என்ன வரும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25. அப்போ நடுவில் 25 இருக்க மாதிரினா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் எனக்கு வராது. சரிங்களா? அடுத்து சி, இடையில ஒரு டி, இ 2 எழுத்து. சரிங்களா? DEF, அதே மாதிரி GHI. அப்போ இதுக்கப்புறம் 2 லெட்டர் விட்டுறா IJKL. அப்போ L 25. அடுத்த லெட்டர் என்னன்னு பாருங்க. இதுல +2 போறாங்களா? இதுல -2 போவாங்க. இதுல இருந்து ஒரு -2. ZYX WVUTSRQPO. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன இருக்கு? எக்ஸா. எக்ஸ்ல இருந்து ஒரு 2 லெட்டரை விட்டு யூ, யூல இருந்து ஒரு 2 லெட்டரை விட்டு ஆர், அதே மாதிரி ஆர்ல இருந்து ஒரு 2 லெட்டரை விட்டு எனக்கு என்ன வரும்? ஓ. அப்போ L25 O. சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்ட். சரிங்களா? ஃப்ரண்ட்ல பார்க்கும் போதே 2 லெட்டர், முதல் லெட்டர் பார்க்கும் போதே 2 லெட்டர் கூட்டிகிட்டே போறாங்க. அடுத்து 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அடுத்த ஆல்பபெட் பார்க்கும் போது ஒரு 2 லெட்டருக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ZYX WVUTSRQPO அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ், எக்ஸ்ல இருந்து ஒரு 2 வார்த்தை தள்ளி போனா யூ, யூல இருந்து ஒரு 2 தள்ளி போனா ஆர், ஆர்ல இருந்து ஒரு 2 பின்னாடி போனா ஓன்னு வரும். L25 O. சரிங்களா? அடுத்து கடைசி கொஸ்டின். கலப்பு மாறல ஒரு கொஸ்டின். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். இதுதான் எனக்கு முதல் லைன். சரிங்களா? அப்போ முதல் லைன்ல இருந்து என்ன இருக்கு? ஆல் 1. எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 15 பேர். நாள் 1 வந்து என்ன? 12 நாள்ல. வேலை வந்து என்ன? 180 மீட்டர் நீளமுள்ள பாயை நான் பின்னணும். இது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதியாச்சுங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாங்க? 512 மீட்டர் நீளம் உள்ள வேலை 2 வந்து என்ன? 512. 32 பெண்கள். ஆல் 2 வந்து 32. நாள் 2 வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன வரும்? ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2. சரிங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 15 இன்ட்டு 12 பை 180 ஈக்குவல் டு 32 இன்ட்டு இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடும் பை 512. நமக்கு எக்ஸ் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ என்ன வரும் அப்படின்னா 15 இன்ட்டு 12 இன்ட்டு 512 பை 32 இன்ட்டு 180 ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? ஈராரா 12, 3ஆரா 18, 0. சரிங்களா? 15 2 30, இது கேன்சல் ஆயிரும். 4 8 32, இங்க 6 8 48, மிச்சம் ஒரு 3 32னா 4 8 32, ஒரு நாள் 4, 16 4 64.
அப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 16 நாள்ல வேலையை முடிப்பாங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சம்மா தான் பார்த்துருந்தோம் சரிங்களா. இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் முக்கியமானது, அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சது சரிங்களா. இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ எக்ஸுக்கு 2க்கு அதிகமாக கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டு தான் பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த மாடலில் இப்போ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்குறாங்க சரிங்களா. நாளைக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.